So first example வந்து initial investment 1,36,000 rupees. And next 5 years, every year வந்து font கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். Okay. Next 5 years, year 1 ல 30,000, year 2 ல 40,000, year 3 ல 60,000, year 4 ல 30,000, year 5 20,000. இதுதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ். இதோட ஐஆர்ஆர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஐஆர்ஆர் அப்படின்னா என்னன்னா வாட் இஸ் அ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல நமக்கு அவுட்ஃப்ளோ மைனஸ் இன்ஃப்ளோ ஜீரோ, அதாவது அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ ஈக்குவேட் ஆகுதோ அதுதான் ஐஆர்ஆர். இந்த சம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் இப்போ. இயர் ஜீரோ, ஃபர்ஸ்ட் எப்போதுமே இயர் ஜீரோன்னு எடுத்துப்போம். அதுல அவுட்ஃப்ளோ வந்து மைனஸ் 1,36,000. அவுட்ஃப்ளோங்கிறதுனால அது மைனஸ்ல காமிக்கிறேன். இயர் 1, 2, 3, 4, 5 அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு இன்ஃப்ளோங்கிறதுனால அதை பாசிட்டிவ்ல காமிக்கிறேன். ஓகே, ஐஆர்ஆர்னா என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிச்சோம்னு சொல்றேன். அசியூமிங் நான் வந்து 15% போடுறேன் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். இயர் 1ல 1 தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம இப்போ நான் பார்க்கறது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 15%. அசியூமிங் ஐஆர்ஆர் இஸ் ஈக்குவல் டு 15%. நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். So discounting factor வந்து this will be 100 divided by 100 plus in the 15. The discounting factor for year 1, year 2, year 3. இதுதான் discounting factor. We call it as a discounting factor. So first yearல வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து present value, net present value. ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1,36,000 அவுட்ஃப்ளோ, அதுக்கு டிஸ்கவுண்டிங் கிடையாது. ஸோ 1,36,000 ரிமைனஸ் 1,36,000. அட் த எண்ட் ஆஃப் இயர் 1 30,000 வருது. அதை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல மல்டிப்ளை பண்ணா 26,87. இதுதான் டிஸ்கவுண்டிங் எஃபெக்ட். ஈவன் தோ யூ ஆர் கெட்டிங் 30,000, அதோட பிரசன்ட் வேல்யூ வந்து 26,087. அதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை பண்றேன் நான். ஸோ எவ்ரி இயர் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ, இதோட மொத்த பிரசன்ட் வேல்யூ என்ன? ஜஸ்ட் சிக்மா ஆஃப் ஆல் த நம்பர்ஸ். மைனஸ் 13,120 வருது. எவ்வளோ? 15% போட்டாக்க. ஆனா ஐஆர்ஆர்னா என்ன இருக்கணும்னு சொன்னேன், இது வந்து 0 வரணும், ஆர் க்ளோசர் டு 0 வரணும். இப்போ ஐஆர்ஆர் 12ன்னு போட்டு பார்க்குறேன் நான். மைனஸ் 40, 10 போடுறேன். ஸோ 10 போட்டா உங்களுக்கு வந்து 2,318 பிளஸ் வருது. 11 போட்டு பார்த்தா மைனஸ்ல வந்துருது. ஸோ இட் இஸ் சம்வேர் பிட்வீன் 10 and 11. 10.5 போடுங்க, 640. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 10.6, 308, 10.7, 21. ஸோ 10.6க்கும் 10.7க்கும் இருக்கு. ஸோ ஐஆர்ஆர் நீங்க என்ன எடுத்துக்கலாம்? 10.7 எடுத்துக்கலாம். 10.6 இதுதான் ஐஆர்ஆர்.
சரி, இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இன்னைக்கு உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 15% இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல உங்களோட ஐஆர்ஆர் 10.6%. அப்போ ஃபினான்ஷியலி இந்த ப்ராஜெக்ட் பண்றது நாட் அட்வைசபிள். சப்போஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 15%, நீங்க ஃபண்டிங் அரேஞ்ச் பண்றதே 15% பண்றீங்க, உங்க ஐஆர்ஆர் 10.6% இருக்கு. அப்போ ஃபினான்ஷியலி it is not advisable to take up the project. ஐஆர்ஆருக்கு நான் வந்து எக்ஸல் ஃபார்முலா கூட ஒன்று சொன்னேன், ரொம்ப சிம்பிள். அது இப்படி போட்டு காமிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஐஆர்ஆர், இந்த எக்ஸல் ஃபார்முலா போட்டீங்கன்னா 10.69% கரெக்டா வந்துடுது உங்களுக்கு. இது வந்து எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஐஆர்ஆர் ஸ்டேடியாவே கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்டிங்கிற கான்செப்ட் புரியறதுக்காக தான் அதை சொன்னேன். ஸோ 10.69 போட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் 11 rupees வந்துருக்கு. இட் இஸ் க்ளோசர் டு 0. ஸோ ஐஆர்ஆர் வந்து 10.6. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல லேர்னிங் என்ன அப்படின்னாக்க, ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க எவ்வளவு வருஷம் ரிட்டர்ன்ஸ் வர்றதுங்கிறத முதல்ல நீங்க எஸ்டிமேட் பண்ணிட்டு அதோட பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு, நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு, எந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டா அது 0 வருதோ தட் இஸ் கால்ட் ஐஆர்ஆர். இந்த கேஸ்ல ஐஆர்ஆர் வந்து 10.6. ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 15% இருக்கலாம், 20% இருக்கலாம், ஆர் 8% இருக்கலாம், ஆர் 5% கூட உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா இருக்கலாம். அப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 5%, ஐஆர்ஆர் 10%, ஃபினான்ஷியலி இட் இஸ் அட்வைசபிள் டு இன்வெஸ்ட் இன் திஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சதா? எஸ், யாராவது 1 or 2 people say okay? Then I'll go to the next example. Okay, sir. Okay? Okay. Fine. So நீங்க வந்து chatல கூட அனுப்பலாம் ஓகேன்ட்டு. Okay. ஜவகர் ஸ்ரீனிவாசன், got it. Fine. இப்போ அடுத்த சம் வந்து கொஞ்சம் இதை விட நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறேன். சம்டைம்ஸ் நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. சம்டைம் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா பிசினஸ்ல ப்ராஃபிட் வருது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 1 lakh போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. எவ்ரி இயர் அந்த பிசினஸ்ல என்ன ப்ராஃபிட் வருது, என்ன கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்னு கால்குலேட் பண்றீங்க. அப்புறம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்றீங்க. ஓகே, அடுத்த சம் வந்து இனிஷியல் காஸ்ட். இந்த ஒரு சம் பாருங்க, ஒரு மெஷினரி வாங்குறீங்க, அதோட இனிஷியல் காஸ்ட் 3,60,000. அந்த லைஃப் ஆஃப் த மெஷின் வந்து 5 years. இந்த மெஷினை 5 years தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சால்வேஜ் வேல்யூ நில். 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த மெஷினரிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்படின்னா இந்த மெஷினோட லைஃப் 5 years தான். 5 yearsல நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிடலாம். 5 years ஈக்குவலா கிளைம் பண்ணலாம் டெப்ரிசியேஷன். நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் 68,000. வருஷம் உங்களுக்கு இன்கம் 68,000 வருது. டாக்ஸ் வந்து 45%. இதோட ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறேன். திரும்ப சொல்றேன், இனிஷியல் காஸ்ட் 3.6 lakhs. லைஃப் ஆஃப் த மெஷின் 5 years. சால்வேஜ் வேல்யூ நில். சால்வேஜ் வேல்யூனா 5 வருடங்களுக்கு பிறகு அதோட வேல்யூ 0. வருஷம் உங்களுக்கு நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் வருது 68,000. டாக்ஸ் ரேட் வந்து 45%. ஐஆர்ஆர் கண்டுபிடிங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எவ்ரி இயர் எவ்வளவு கேஷ் ஃப்ளோ வருதுன்னு பார்க்கணும். நீங்க ஆப்ரேட்டிங் இன்கமும் கேஷ் ஃப்ளோரும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். நீங்க ப்ராஃபிட்டை வந்து கேஷ் ஃப்ளோன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ முதல்ல என்ன பண்ண போறேன், கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குதுல, 68,000 ப்ராஃபிட்.
அதுல டாக்ஸ் போயிடுறது இல்லையா? டாக்ஸ் எவ்வளோ? 45%. ஆஃப்டர் டாக்ஸ் தான் ப்ராஃபிட் உங்களுக்கு வரப்போகுது. இன்டூ 45%. எவ்வளோ வருது ஆஃப்டர் டாக்ஸ்? 68,000 மைனஸ் 30,600, 37,400. அடுத்தது டெப்ரிசியேஷன்ங்கிறது என்ன ஆகும்? ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி நீங்க ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுவீங்க டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணி, டாக்ஸ் கம்மி பண்றதுக்காக. ஆனா டெப்ரிசியேஷன்ங்கிறது உங்களுக்கு ஒரு கேஷ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அதனால அந்த டெப்ரிசியேஷன் நீங்க ஆட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,60,000 வந்து வேல்யூ ஆஃப் த மிஷினரி, அது 5 years. ஸோ 3,60,000 டிவைடட் பை 5, இதுதான் டெப்ரிசியேஷன். அப்போ உங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்ரி இயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன். இதுதான் உங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்ரி இயர். திஸ் இஸ் a first step you have to find out. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஐஆர்ஆருக்கு வரலாம். ஐஆர்ஆருக்கு என்ன? அதே மாதிரி இயர் 0, இயர் 1, இயர் 2, இயர் எஸ். சார் கண்ணன் சார், எனக்கு இந்த தேர்ட் டாக்ஸ் வந்து 30,600 போட்டிருக்கீங்களா? அது கீழே வந்து 37, அது கீழே வந்து 37,400 போட்டிருக்கீங்களா? அது எனக்கு புரியல சார். அது ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ். அது ஓகே, அந்த ப்ராஃபிட் மைனஸ் டாக்ஸ். ஓ ஓகே, 27,400. ஓகே, அதோட வந்து டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணிருக்கீங்க. ஆட் பண்ணனும். ஏன்னா டெப்ரிசியேஷன்ங்கிறது உங்களோட ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ கிடையாது, அவுட் ஃப்ளோ கிடையாது. ஓகே, அதனால டெப்ரிசியேஷனும் நீங்க ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணிக்கணும். அதுதான் கேஷ் ஃப்ளோ. சோ அந்த டிப்ரிசியேஷன் 72,000 எங்க இருந்து வருது சார்? அது இந்த மிஷினரி வேல்யூ வந்து 3,60,000. ஓகே, இந்த மிஷினரி நீங்க 5 years யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, அதனால 3,60,000 டிவைடட் பை 5 is equal to 72,000. ஓகே சார். சோ 37,400 plus 72,000 தான் 109 வருது கேஷ். இதுதான் உங்களோட கேஷ். ஓகே சார், thank you சார், thank you. ஓகே, குட். நவ் இப்போ நம்ம வந்து ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கலாம். மொத்தம் இயர் 4, இயர் 5. இயர் 1ல ஃபர்ஸ்ட் வந்து அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோங்கிறது மைனஸ் 3,60,000. எவ்ரி இயர் எவ்வளவு உங்களுக்கு இன்ஃப்ளோ வருது? 1,09,400 வருது. இதுதான் கேஷ் ஃப்ளோ எவ்ரி இயர். இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், அதாவது ஐஆர்ஆருக்கு எப்போதுமே என்ன பண்ணணும்? முதல்ல ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போடுறோம். அஸ்யூமிங் 15% போட்டுக்கிறேன் ஆவரேஜா. இயர் 0ல 1 வரும். டிஸ்கவுண்டிங் வந்து ஆல்வேஸ் 100 டிவைடட் பை 100 பிளஸ் 15. இதுதான் டிஸ்கவுண்டிங் இயர் 1. இயர் 2 டிஸ்கவுண்டிங் will be that into same. Year 3 will be 0.67. Year 4 will be, year 5 will be the discounting factor. இப்போ present value. இதே ஃபார்முலா தான் 3,60,000 into 1 present value. எல்லா லைன்லயும் அதே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் நெட் பிரசன்ட் வேல்யூ இதை சம் பண்ணும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 6,725 வருது. நான் ஐஆர்ஆர்னா என்ன வரணும்? இது 0 வரணும். வேர் அவுட்ஃப்ளோ ஈக்குவல்ஸ் இன்ஃப்ளோ 0 வரணும். 0 வருதா? 15 இருக்கு, 0 வரல. அதனால 16 ட்ரை பண்ணி பாருங்க, மைனஸ்ல போயிடுது. That means somewhere between 15 and 16. 15.5 போடுங்க. 2,045. 15.6 போடுங்க. 15.7.
728 க்ளோசர் வந்துருது 15.8 minus. So 15.75. 15.75 வச்சுக்கலாம். IRR is 15.75. உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணிக்கணும்னா எக்ஸல் IRR ஃபார்முலா போடுங்க is equal to IRR எல்லாம் ஆட் பண்ணுங்க 16%. அதான் IRR 15.79. This is IRR. Okay. So IRR is equal to 15.75. So you have to take a decision. In a decision, suppose unga cost of capital is 12% அப்படினா உங்களுக்கு IRR 15 இருக்கு. That means it is worth investing in this. இதுதான் you have இந்த டிசிஷன் தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த சம் புரிஞ்சிடுது அப்படின்னா ரெண்டு பேர் ஜஸ்ட் ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். எனி டூ பீப்புள்? யாராவது ரெண்டு பேர் ஓகே சொல்லலாம். Lakshmi Narayanan understood. Money Mekalai. Okay, fine. ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுல்ல? ஓகே சொல்லிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுல்ல? இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. எஸ் கண்ணன் சார், ஜவஹர் சார், எனக்கு வந்து இந்த செகண்ட் காலம் -36,000 அதுக்கப்புறம் 109,400 போட்டிருக்கீங்க இல்லையா? ஜீரோல இருந்து 3,60,000ல இருந்து 109,400 போட்டிருக்கீங்க. ஆமா. அதுக்கு அடுத்த காலம் வந்து அந்த 0.86 0.74 எனக்கு அதுக்கு ரெண்டு புரியல சார். அது எப்படி? அது வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னு பேருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15.75% டிஸ்கவுண்டிங். இப்போ ஜவஹர், எஸ், இன்னைக்கு நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே. வருஷ கடைசியில உங்களுக்கு 150 ரூபாய் வருது. ஓகே. 50 ரூபாய் நீங்க ப்ராஃபிட்னு நீங்க எடுத்துக்கலாமா? ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த 100 ரூபீஸ்க்கு உங்களோட காஸ்ட் 15 ரூபீஸ் ஆகும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே. நார்மலா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 15% எனக்கு வரணும் அப்படிங்கும் போது இந்த வருஷ கடைசியில வர 1,50,000 இன்னைக்கு நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு வருது. ஓகே. நீங்க வந்து சேல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் கழிச்சு ஒரு சப்ளையர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 1.5 lakhs கொடுக்குறேன்னு சொல்றான். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு 1.5 lakhனா இன்னியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்பதான் அந்த 1.5 நீங்க கொடுக்கலாமா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்டா? தட் இஸ் கால்ட் டிஸ்கவுண்டிங்னு பேரு. இங்க வந்து 15% டிஸ்கவுண்டிங் பண்றோம். அந்த டிஸ்கவுண்டிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? எப்படி அந்த 0.86 0.74 வந்தது அப்படின்ட்டு? ஜவஹர், ஹலோ? Yeah. Sir, I think he's facing some issue with his internet because he's not there in the call right now. Oh. Okay. Fine, no problem. I'll just let you know when he joins, sir. Yeah, but one more person also asked how to find out the discount factor அப்படிங்கிறது. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். அதாவது 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஆரம்பத்துல எஃபெக்ட் ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணுதான். வருஷ கடைசியில அந்த 10 இப்ப கொண்டு வரணும்னா 100 டிவைடட் பை 100 பிளஸ் 110. வருஷ கடைசியில அது 110 இருக்கும். அப்போ அந்த 110க்கு 100 டிவைடட் பை 100 பிளஸ் 10.
வருஷ கடைசியில வர அமௌண்ட்டை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணா இப்ப 0.909 தான் டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஏன்னா வருஷ கடைசியில உங்களுக்கு இருக்க வேண்டியது 110 இருக்கணும். சோ இன்னைக்கு வேல்யூ என்ன? அந்த 10% 110ல இருந்து கம்மி பண்ணீங்கன்னா 9.9. இன்னும் சொல்ல வரேன்னா 10 rupees இருக்கு, வருஷ கடைசியில வந்து 10 ரூபாய் இருக்குன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ 10 ரூபாய் கிடையாது. ஏன்னா 10 ரூபாய் வந்து 11 ரூபாவா ஆயிருக்கணும் உங்களுக்கு, 10% அப்ரிசியேஷன் ஆயிருக்கணும். ஸோ திஸ் 10 represents 110. அப்போ அந்த 10 rupees-ஓட இன்னி வேல்யூ வந்து 9.091 தான். ஏன்னா அந்த 10 ரூபாய் இன்ட்ரெஸ்டோட சேர்ந்து தான் ஒரு வேல்யூ இருக்கு, அதை டிஸ்கவுண்ட் பண்றதுக்காக இந்த 10% அப்படின்னு போடுறோம். சப்போஸ் அடுத்த வருஷம் போடும்போது என்ன பண்ணும், திரும்ப அது வந்து இன்னொரு 110 ஆயிருக்கும், அதை டிஸ்கவுண்ட் பண்றதுக்காக அதே ஃபேக்டர் யூஸ் பண்றோம் 826. ஒரே ஒரு சம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஸ்கவுண்ட் டேபிள்ஸும் இருக்கு எல்லாத்துலயுமே. ஓகே ஓகே சார். எதுக்காக டிஸ்கவுண்ட் பண்றேன்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து 10% வச்சுக்கோங்க. இந்த 1000 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1100 ஆயிருக்கணும். அப்போ நீங்க 1100 இன்ஃப்ளோன் எடுக்க முடியாது. அந்த 1100 10% டிஸ்கவுண்ட் பண்ணா 1000 rupees வருது, அதுதான் இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ. அதே மாதிரி இந்த 1100ங்கிறது ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும், அதுல இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 120 இருக்கணும் அது. ஸோ அதையும் டிஸ்கவுண்ட் பண்ணி கரண்ட் லெவல்ல கொண்டு வரதுக்காக தான் அந்த டிஸ்கவுண்ட் பண்றது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தா தெரியும். எப்படி இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன்னா 100 divided by 100 plus the interest rate, discounting rate. Discounting rate இங்க 15.75 போட்டு. ஓகே, now we'll go to example 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நீங்க 2 ப்ராஜெக்ட் எடுத்து சேர்ந்த மாதிரி பண்ணுவீங்க. ஒன்னு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். 2 ப்ராஜெக்ட்ல இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். ஒன்னு இது பண்ண முடியும், இல்லைன்னா இன்னொன்னு பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி நீங்க செலக்ட் பண்றது? அப்படி பார்க்கும்போது எந்த ப்ராஜெக்ட்ல வெல்த் அதிகமா கிரியேட் ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும். அப்போ வந்து பியூரா நம்ம ஐஆர்ஆர் மட்டும் போக முடியாது. இந்த எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 ப்ராஜெக்ட் இருக்கீங்க, ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்ட் ஏல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 lakh அவுட்ஃப்ளோ, ப்ராஜெக்ட் பில வந்து 5 lakh அவுட்ஃப்ளோ. ப்ராஜெக்ட் ஏல வந்து அட் த எண்ட் ஆஃப் 1 year you are getting 1.5 lakhs. ப்ராஜெக்ட் பில வந்து 6,25,000 வருது. அப்ப எந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? சிம்பிளா போடுறதா இருந்தா என்ன ஆகும், 1,50,000 minus 1 lakh. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல 50,000 rupees வருது. செகண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து 6,25,000 minus 5 lakhs, 1,25,000. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன சொல்லலாம், இதுல 50,000 வருது, ஆனா இதுல 1,25,000 வருது. ஸோ திஸ் இஸ் பெட்டர் அப்படிங்கலாம். ஆனா இதுல வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, இதுல வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் போட போகும். இதே ஐஆர்ஆர், நெட் பிரசன்ட் வேல்யூ ரெண்டுமே கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். Year 0, year 1, project A. Project A ல வந்து first year எவ்வளவு வருது, -1 lakh. year 1 ல எவ்வளவு வருது, 1,50,000. இப்போ இதோட ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐஆர்ஆர் as usual வந்து அசியூமிங் சும்மா ஒரு 15% வச்சு போட்டு பார்க்கணும். 1
100 Jaguar Gani 100 divided by 100 plus the rate of interest. இப்போ present value என்ன பண்ணலாம்? 1 lakh into 1,50,000 into 0.87. இதை sum பண்ணீங்கன்னா this plus this 30,434 வருது. நான் IRR கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன்? இது ஜீரோவா வரணும். The net present value should be 0. அதனால என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. 25, 26, 28, 30, 40% போட்டு பாருங்க. 40, 45, 46, 47, 48 போட்டு பாருங்க. இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். 49, 50. எக்ஸாக்டா IRR வந்து 50% IRR இதுல. That's a fantastic return. ஏன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% தான் இருக்கும், ஆனா ரிட்டர்ன்ஸ் 50% வருது. அதில் IRR வந்து 50. ஸோ இப்படி போட்டுக்கிறேன் நான். ப்ராஜெக்ட் A IRR is equal to 50. ப்ராஜெக்ட் B பார்க்கலாமா? ப்ராஜெக்ட் B ல வந்து இதே ப்ராஜெக்ட் B ல போட்டு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் B ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு வந்து -5 lakhs. எவ்வளவு இன்ஃப்ளோ வருது? 6,25,000. ஸோ IRR என்ன வரணும்? இங்க 0 வரணும். அப்பனா 50ங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. 40, 35, 30, 25, 25 IRR. ப்ராஜெக்ட் B IRR எவ்வளோ? 25. ஸோ IRR பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ப்ராஜெக்ட் ஏல 50 வருது, ப்ராஜெக்ட் B ல 20 வருது. அப்போ நம்ம இதை ப்ராஜெக்ட் A அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னாக்க, நெட் பிரசன்ட் வேல்யூன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அட் 10%. இப்போ IRR 50யும் எடுத்துக்கலாம், நீங்க IRR 25 எடுத்துக்கலாம். ஆனா எதுல மேக்சிமம் வெல்த் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம், பர்சன்டேஜ் விட்டுட்டு. You have to find out net present value at 10% போட்டா என்ன வருது ரியலிஸ்டிக்கா. ஏன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 10% தான். இப்போ ப்ராஜெக்ட் A, ப்ராஜெக்ட் B, year 0, year 1. minus 1 lakh. Year 1 ல எவ்வளவு வருது? 1,50,000 வருது. இப்போ டிஸ்கவுண்டிங் வந்து 10% பிகாஸ் காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் இஸ் ஒன்லி 10%. அப்போ என்ன நெட் பிரசன்ட் வேல்யூ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 divided by 100 plus இப்போ பிரசன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 lakh. இது வந்து 1,50,000 into இது. இப்போ present value is 1 lakh plus net present value 36,364 at 10% cost of funding. Cost of funding 10% தான். ஆனா ப்ராஜெக்ட் ஏல IRR எவ்வளவு வருது? 50 வருது. That means it's a fantastic project. ப்ராஜெக்ட் ஏன்னு மாத்திரம் பார்க்கும்போது இப்போ ப்ராஜெக்ட் B பார்க்கலாம். ப்ராஜெக்ட் B 0, 1. ப்ராஜெக்ட் B ல ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு? -5 lakhs.
அமௌண்ட் வருது 6,25,000. ப்ராஜெக்ட் பிக்கும் காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 10% தான். 1 is equal to 100 divided by 100 plus. இப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன வருது பார்க்கலாம். -5 lakhs into 1 -5 lakh 6,25,000 into 0.9 இது. இப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ 5 lakhs plus இது 68,182. ஓகே, இப்போ ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். ஐஆர்ஆர் வந்து ஏல 50% இருக்கு, பில வந்து 25 தான் இருக்கு. அடுத்தது நெட் பிரசன்ட் வேல்யூ ஏல எவ்வளவு இருக்கு? 36,364. ப்ராஜெக்ட் பில வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ 68,182. ரெண்டு ரிசல்ட் வந்திருக்குதுல, இது இல்லாம ரெண்டு ரிசல்ட் பார்த்திருக்கோம். ஐஆர்ஆர் பிரகாரம் பார்த்தா நீங்க ஏ எடுக்கலாம், பிகாஸ் இட் இஸ் கிவிங் 50% ஐஆர்ஆர். ஆனா நெட் பிரசன்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா பி தான் வருது 68,182. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், எந்த ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க, ஏவா பியா? ஐ வாண்ட் ஆன்சர் ஃப்ரம் யூ ஆல். சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஏவா ப்ராஜெக்ட் பியா? விச் இஸ் பெனிஃபிஷியல் நவ்? யாராவது டைப் பண்ணுங்க. ஏ ஆர் பி, விச் இஸ் பெட்டர்? பி. பி பாலுசாமி, ஏ ரமேஷ்குமார். ஓகே சரி, ரமேஷ்குமார் நீங்க லைன்ல வாங்க. ஏன்னு சொல்றீங்க. ரிட்டர்ன் சார், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50% இருக்கு. 50% வருது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. டி வந்து என்பிஏன்னா அப்சல்யூட் அமௌண்ட் தான் சார். அதனால நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அது வந்து பி வந்து அப்சல்யூட் அமௌண்ட் தான். ஓகே ஃபைன். இப்போ ரமேஷ் நீங்க பாருங்க, உங்களுக்கு 10%ல பணம் கிடைக்கிறது. இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு 10%க்கு பணம் கிடைக்கிறது. இப்போ ஐஆர்ஆர் விடுங்க. உங்களுக்கு 68,000 பாப்பீங்களா இல்ல 35,000 பாப்பீங்களா? ஏன்னா இதுக்கும் 10% தான், இதுக்கும் 10% தான். எதுல உங்களுக்கு பணம் அதிகம் வருது? பணம் வந்து 68,000 வருது. ஏன்னா இங்க 1 lakh லோன் வாங்குறீங்க, இங்க 5 lakhs லோன் வாங்குறீங்க. ரெண்டுக்குமே 10% தான் கட்டுறீங்க இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்போ ஐஆர்ஆர் என்ன வேணா இருக்கட்டும், அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ப்ராஜெக்ட் ஏல உங்களுக்கு 35,000 ப்ராஃபிட் வருது, ப்ராஜெக்ட் பில 68,000. ரெண்டுத்துக்குமே 10% போது நீங்க அதிகம் இன்வெஸ்ட் பண்ணி 68,000 வாங்கிட்டு போயிடலாமே. வெல்த் இதுல தானே உங்களுக்கு அதிகமா கிரியேட் ஆகும் இல்லையா? அதனால இங்க வந்து நம்ம பியூரா ஐஆர்ஆர் போக கூடாது, இங்க வந்து நெட் பிரசன்ட் வேல்யூல போலாம். ஏன்னா ப்ரொமோட்டருக்கு வந்து வெல்த் கிரியேஷன் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, தட்ஸ் ஃபண்டாஸ்டிக். 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 8 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. ஐஆர்ஆர் வந்து 5 லட்சத்தை கம்மி, ஆனா உங்களுக்கு 3 lakhs ப்ராஃபிட் வருது இல்லையா? ஓகே ஓகே. அதனால we have to go for project B. Okay. Thank you. Thank you for sharing. அதே மாதிரி நீங்க பீன் முதல்ல யார் சொன்னாங்களோ இந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாலும் வட்டி கொடுக்க போறேன், 5 lakhsனா வட்டி கொடுக்க போறேன். வட்டியெல்லாம் போக எனக்கு இதுல தான் அதிகம் வருது, அதனால 68,000 ப்ரிஃபர் பண்றேன். அவ்வளவுதான். இன்னும் ரிஸ்க் அதிகம், பட் யூ ஆர் கெட்டிங் மோர் மணி ஃபார் த பிசினஸ். பிசினஸ்ல வந்து சம்டைம்ஸ் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாமா கம்மியா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ கம்மியா இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், அதிகமா பண்ணாலும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஆனா நெட் பிரசன்ட் வேல்யூ போகும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அதிகமா ரிட்டர்ன் வரதுனால ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் 5 lakhs நோ. இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டானா ஐ வில் கோ ஃபார் 5 lakhs ப்ராஜெக்ட். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சதா? யாரா 1 or 2 people please say okay. யாரா 2 பேர் ஓகே சொன்னா ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். One more. Okay, thank you.
Okay, Karthi, thank you. Now, next example போலாம். ரொம்ப இதுல வந்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 5% அப்படின்னு கொடுத்துட்டோம். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்னா உங்க காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங். எல்லாருமே கேட்கலாம், என்ன சார் இந்த 5% டிஸ்கவுண்ட் சொல்றீங்களே, அதோட மீனிங் என்னன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு எடுத்துக்கலாம், காஸ்ட் ஆஃப் டெட்னு எடுத்துக்கலாம். அதை வந்து சிம்பிளா சொன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 5% அவனே கொடுத்துருக்காங்க. இதுல போட்டு பார்க்கலாம் இதே மாதிரி. ஓகே, ஐஆர்ஆரும் போட்டு பார்க்கலாம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டு பார்க்கலாம், எது பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ராஜெக்டே எடுத்துப்போம் முதல்ல. ப்ராஜெக்ட் ஏ 5%. 100 divided by 100 plus 5%. So discounting factor 5% இதான் discounting factor. இப்போ net present value என்ன அப்படின்னா, this multiply by discounting factor 9 lakhs into 1. அதை அப்படியே ஃபார்முலா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அதை நெட் பிரசன்ட் வேல்யூ டோட்டலா பார்த்தீங்கன்னா sum of all these things 6,90,555. இதான் நெட் பிரசன்ட் வேல்யூ. ஸோ இந்த ஆன்சர் எடுத்து போட்டு போங்க. நெட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஏ எவ்வளவு வருது உங்களுக்கு? 6,97,555. ஸோ நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவா வந்துடுது அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாவே போகலாம். இப்போ ப்ராஜெக்ட் 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அதுல எவ்வளவு நெட் பிரசன்ட் வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் 2ல இதான் வந்து அப்சல்யூட் ஃபிகர்ஸ். இதை இங்க போட்டுக்கிறேன். ப்ராஜெக்ட் பில நெட் பிரசன்ட் வேல்யூ, இதுக்கும் 5% தான் உங்களோட காஸ்ட். ஜஸ்ட் ஃபார்முலா அப்படியே போட்டுக்கோங்க. this into 8 lakhs. அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl V. ஆ 8,15,665 வருது. 8,15,665. அப்போ NPV of V $8,15,665. So straight away it's a simple decision. First இதுல 6,97,000 வருது, இதுல 8,15,000 வருது. We can go with project B straight away. ஏன்னா இதுல நம்ம 8 lakh தான் இன்வெஸ்ட் பண்றோம், பட் நெட் பிரசன்ட் வேல்யூவே 8,15,000 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் போட்டு போனோம். அடுத்து ஐஆர்ஆர் பார்க்கலாம். ஐஆர்ஆர் நான் என்ன சொன்னேன்? யூ ஷுட் கெட் 0 வரணும் உங்களுக்கு. அதான் ஐஆர்ஆர். இப்போ 5% இருக்கு. கீழே போறேன், ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறேன். ஐஆர்ஆர் ஏ என்ன? ஐஆர்ஆர் ஏ, ஐஆர்ஆர் பி, அதுவும் பார்த்துடலாம். ஐஆர்ஆர் ஏ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இதை முதல்ல எடுத்துறேன் நான். ஐஆர்ஆர் ஏங்கிறது என்ன? இங்க வரணும், நமக்கு 0 வரணும். ஹைலைட் பண்ண இடத்துல 5%, 10% போட்டு பார்க்கலாம். 20%, 30%, 40%, 45,
48. That means கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 47, 46, 46%. So IRR எவ்வளோ? This is closer to 0. அதனால IRR வந்து 46%. IRR B என்னன்னு கண்டுபிடிக்கலாம். P ல என்ன வரணும்? இது 0 வரணும் உங்களுக்கு. நான் 46% போட்டிருக்கேன். 30% கொஞ்சம் கம்மி பண்றேன். 35 போடுறேன். 20 rupees வந்துருச்சு. 35. IRR B வந்து 35%. இப்ப பாருங்க. IRR வந்து B ல 35% தான் இருக்கு. ஆனா net present value of B ல 8,15,000 இருக்கு. So now the question for you again, you'll go for A or B? Any answers? A or B? யாராவது ரெண்டு பேர் டைப் பண்ணுங்க. A or B? B. Javagar B. Okay. Javagar ஏன் B போட்டிருக்கீங்க? Can you explain? சார் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நீங்க சொன்னீங்களே சார், அதேதான். நெட் பிரசன்ட் வேல்யூ தான் லைக் ஓவர்ரைட்ஸ் IRR. எக்ஸலென்ட். ஏன் அப்படின்னா ஜென்ரலா IRR வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட். இப்போ இதுலயும் 5 lakhs அதுலயும் 5 lakhs. அப்ப நீங்க IRR போயிடலாம் நீங்க. நெட் பிரசன்ட் வேல்யூ பட் ஃபண்டிங் எப்படியுமே உங்களுக்கு 5%ல கிடைக்கிறது. அப்போ நெட் பிரசன்ட் வேல்யூ 8,15,665. இன்ஃபேக்ட் ப்ராஜெக்ட் B ல நீங்க வந்து 8 lakh தான் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்க்கு நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 46% IRR போனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs இதுல அவுட்ஃப்ளோ. IRR 46%. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல 9 lakhs அவுட்ஃப்ளோ. இதுல அவுட்ஃப்ளோ 8 lakhs தான். ஸோ IRR 35% இருந்தா கூட உங்களுக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ 8,15,000 வரும். ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் ப்ராஜெக்ட் B. கரெக்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த எக்ஸாம்பிள்ல? கண்ணன் சார். எஸ் சார், இந்த அவுட்ஃப்ளோ நீங்க வந்து 9 lakh அப்புறம் 7 lakhs 6 lakhs 4 lakhs 50,000 போடுறீங்க. ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல இப்போ நான் என்னோட ஃபேக்டரியில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த எஸ்டிமேஷன் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது வந்து பிகாஸ் சோ மெனி அன்னோன் ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. ஸோ இதை எப்படி சார் ஓரளவுக்கு அக்யூரேட்டா எஸ்டிமேஷன் பண்ண முடியும்? சரி, அந்த எஸ்டிமேஷனுக்காக தான் என்ன பண்றோம், இதுல வந்து நான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் சொல்றது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு பேரு. ஜெனரலா எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த ரிஸ்க் அன்சர்டினிட்டிக்கும் சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் ஆட் பண்ணிப்போம் டிஸ்கவுண்ட்ல. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஸ்டிமேட் பண்றீங்க. டெஃபினட்டா எஸ்டிமேட் இஸ் a வெரி சயின்டிபிக் ப்ராசஸ். உங்களுக்கு பட்ஜெட்டிங் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க இல்லையா? ஆமா சார். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம், இந்த வருஷம் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, அடுத்த வருஷம் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணா இன்னும் அதிகம் கஸ்டமர்ஸ் வருவாங்களா, அந்த மாதிரி Hello. Anand sir, you're there, sir? Hello. Participants, just give me 2 minutes. I'm just getting in touch with Kannan sir. I think he's having some issues with his internet. So 2 minutes, I'll make sure he's back. Thank you.
So you'll have to just connect to your audio again. Yeah, perfect. Yeah, connected now. I think 2 or 3 minutes we got disconnected. Okay. Yes, sir. Yeah, I'll just go to the screen again. Javagar, you're there? Yes, sir, I'm there, sir. So estimation வந்து ஒரு 20% plus or minus போலாம். Okay, sir. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எஸ்டிமேட் பண்ணணும். இப்போ பேங்க்ல டெபாசிட் போட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அது ஸ்ட்ரெயிட்வே எஸ்டிமேட்டட் பிகாஸ் தட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே சார். அதே மாதிரி பட் நீங்க ஒரு மெஷினரி வாங்குறீங்க, அதை ரெண்டல் கொடுக்க போறீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, உங்களால எவ்வளவு கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ண முடியும், அதை பேஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணணும். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த வருஷம் வந்து அடிஷனலா வந்து நான் 10 lakhs போடுறேன், அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணும். ஸோ எஸ்டிமேஷன் இஸ் அ வெரி வெரி சயின்டிபிக் ப்ராசஸ். டெஃபினட்டா பண்ண முடியும் அது. ஓகே, அப்படியும் அது வந்து சப்போஸ் அதுல மாற்றம் வரலாங்கிறதுனால தான் என்ன பண்றோம், இந்த வேல்யூவேஷன்ல அந்த ரிஸ்கையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது. இப்போ நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அவன் சொல்றதெல்லாம் நம்பாதப்பா 20% டிஸ்கவுண்ட் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்த 5 வருஷம் நீங்க எஸ்டிமேட் பண்றீங்க, உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% தான், ஆனா ரிஸ்க் இருக்குன்னு இன்னொரு 3% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை டிஸ்கவுண்ட் பண்ணி, அதுக்கு தான் இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்றது. ஓகே சார். ஸோ டிஸ்கவுண்டிங் இஸ் நாட் ஒன்லி ஃபார் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, இட் இஸ் ஆல்சோ ஃபார் த ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி. ஓகே சார். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் நாங்கள் வேல்யூவேஷன் பண்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ல வேல்யூவேஷன் பண்றோம். அது என்ன மீனிங் அப்படின்னாக்கா 5 வருஷம் எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்துட்டு அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்றோம். அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு பேரு. அந்த வெயிட்டட் ஆவரேஜ் எவ்வளவு டெட்டு, எவ்வளவு ஈக்விட்டி, எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அரைவ் பண்றோம். ஒரு வேல்யூவேஷன் நம்ம ஒரு 2 செஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, மேபி நாட் இமீடியட்லி, ஒரு 3 வாரமா ஒரே டெக்னிக்கல் சப்ஜெக்டா போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் வேல்யூவேஷன் வரும்போது அந்த எஸ்டிமேஷன்ல அந்த ரிஸ்கை கன்சிடர் பண்ணி எப்படி கரெக்டா பண்றது, டிஸ்கவுண்ட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது வந்து டிஸ்கவுண்டட் பேபேக். இப்போ பேபேக் பீரியடுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கம்பெனியில வந்து 30,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எவ்ரி இயர் 6,000 வருது. அப்போ பேபேக் பீரியடுங்கிறது என்னது? எப்போ உங்களுக்கு அந்த 30,000 வருதோ அதுதான் பேபேக் பீரியட். இப்போ 5th இயர்ல உங்களுக்கு 30,000 வந்துடுது, இதுதான் நார்மல் பேபேக் பீரியட். ஆனா நார்மல் பேபேக் பீரியட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. we should consider only discounted payback period. but normal payback period na எவ்வளவு வருது? just cumulative போடுங்க. first year 6,000, second year this 6,000 plus additional 6,000 அப்படியே காப்பி பண்ணீங்கன்னாக்க இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ 30,000 எங்க வருது? 5th இயர்ல வந்து உங்களுக்கு பேபேக். இது சிம்பிளா நீங்க பேபேக் போடுறது. இப்போ பிரான்ச்சைசிஸ் கொடுத்தா சொல்லுவாங்க எப்போ உங்களுக்கு பேபேக் பீரியட் வருது, மிஷினரி வாங்குறீங்க எப்போ பேபேக் பீரியட் வருது அப்படின்ட்டு. ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 15% வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண, அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணணும். அப்போ 15% நான் போடுறேன் இங்க டிஸ்கவுண்ட் ரேட். இயர் 1ல 100 divided by 100 plus 15. It's called discounted payback. இந்த டிஸ்கவுண்டிங் ரேட் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்கவுண்டிங் உங்களுக்கு நிறைய மீனிங் சொன்னேன்.
அதாவது 15% டிஸ்கவுண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்க 100 rupees போட்டீங்கன்னா வருஷ கடைசியில் 115 இருக்கும். அப்போ வருஷ கடைசியில இருக்கிறத நம்ம 15% டிஸ்கவுண்ட் பண்ணாதான் இன்னி வேல்யூ என்னன்னு தெரியும். அதுதான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். இன்கேஸ் உங்களுக்கு அது புரியலன்னா திரும்ப அதை பார்ப்போம். So discounting factor போட்டீங்கன்னா call it as discounting factor. இப்போ present value என்ன? அதோட present value என்னன்னு பாத்தீங்கன்னா இதே 6000 into discounting factor. இதான் present value. That means 6000 at the end of the year is only 5217 today. And the 6000 represents 115. This represents 100. அதே ஃபார்முலா காப்பி பண்ணிக்கிறேன். Control V. இதான் present value. இப்போ cumulative எவ்வளவு வருது? First year 5217, second year 5217 plus இது இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு எப்போ வருது? உங்களுக்கு 10 years ஆகுது payback period. Payback period is 10 years, not 5 years. Now you know why you should do discount. Payback period paranga. This 10 years is a payback period. See the difference, 15% oda difference idu. அதனால வந்து payback period வந்து just like that வருஷத்துக்கு இவ்வளவு வருது, ஆட் பண்ணி போட்ட பணம் வந்துருது அப்படி நீங்க பார்க்க முடியாது. அதை டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னி பிரசன்ட் வேல்யூ என்னங்கிறத நீங்க பார்க்கணும். 5 years is a big period. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி அந்த ஒர்க்கிங் ஷீட்லாம் கொடுப்பாங்க. யூ டிஸ்கவுண்ட் இட் அண்ட் சி. இந்த 15% எதுக்காக போடுறேன் அப்படின்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 15% இருக்கலாம். இல்லை யார்ட்டையான லோன் வாங்கியிருக்கீங்க 15% இருக்கலாம். இல்லை உங்க பிஸ்னஸ் நார்மலாகவே 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். இல்ல ரிஸ்க் இருக்கலாம். அதனால 15% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஐ எம் டிஸ்கவுண்டிங் அட் 20% போட்டுக்கோங்க. எனக்கு 10 இயர்ஸ்ல கூட வரல. ஜவஹர் இங்க தான் இந்த ரிஸ்கையும் சேர்த்து ஆட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 12%. ஓகே. ஆனா பணம் வருமா வராதான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால சேஃபா நான் வந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு பேபேக் வரவே இல்லை பாருங்க. சரி சார். 10th இயரே உங்களுக்கு 25 தான் வருது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஸ்கவுண்டிங். ஓகே. இந்த கொஸ்டின்ல நான் 15% போட்டிருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் 10 years. சி டபுள் த டைம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you need any clarification, I'll explain. Are you clear with this? Any one or two people? Sir, 6000 தான இன்வெஸ்ட் பண்றது வந்து 6000 தான போட்டுருக்கீங்க இல்லைங்களா? இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் வந்து 30,000 ஃபர்ஸ்ட். இதோ மேல போட்டுருக்கேன், ஹைலைட் பண்றேன் பாருங்க. ஓகே. அந்த 6000ங்கிறது வந்து எவ்ரி இயர் நமக்கு ரிட்டர்ன் வருது 6000. ஓகே. சி பெரிய நம்பர் கொடுக்கலாம், பட் ஐம் ஜஸ்ட் இந்த சம்முக்காக சொல்றேன். 6000 ஈக்குவலா வருது எவ்ரி இயர். இந்த 6000ங்கிறது 7000 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட். சோ அப்ப 10 வருஷத்துல வந்து எனக்கு 60000 வருது இல்லையா சார்? இந்த 6000 கூட்டினா 60000 வருது. ஓகே. போட்ட பணம் எப்போ வருது உங்களுக்கு? 5 வருஷத்துல வந்துருது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? ஓகே. ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் வந்து 15%. ஓகே. அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10th இயர்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இட் இஸ் நாட் 5 years. ஓ, சோ அந்த டிஸ்கவுண்டிங் எடுக்கிறதுனால வந்து இட் டேக்ஸ் 10 years. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 30,000 போடுறீங்க. அந்த 30,000க்கு 1 year கேச்சு வேல்யூ ஒன்று இருக்கும். 30,000 into 15% இருக்கும். 34,500 ஆயிடும் அதுவே உங்களுக்கு. அப்போ வருஷ கடைசியில 6,000னா அட் பிரசன்ட் என்ன ஆகும்? தட் இஸ் 115%. நம்ம 100% என்னன்னு பார்க்கறதுக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் பண்றோம்.
சரி இன்னைக்கு நான் 6000 கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன், வருஷ கட்டத்துல 115 ரூபாய் கொடுக்குறேன், எது உங்களுக்கு பெனிஃபிட்? இன்னைக்கு 100 ரூபாய் தான் பெட்டர். எதுவுமே பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா வருஷம் 15% ஆட் ஆகி 115 ரூபாய் கொடுக்குறேன். கரெக்டா? ஆமா சார். ரெண்டு சேம் வேல்யூ தான். சேம் வேல்யூ. அப்போ at the end of the year என்ன இருக்கோ அதை பிரசன்ட் வேல்யூ கொண்டு வரணும்னா 15% கழிக்கணுங்கிறேன் நான். ஓகே சார். இந்த 115 கழிச்சு 100 பாருங்க. நீ 115 கொடுத்தாலும் எனக்கு இதோட வேல்யூ 100 தான் இன்னைக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளா பேங்க்ல போடுறீங்க 10% இன்ட்ரெஸ்ட் வருது. 5000 போடுறீங்கன்னா at the end of the year 5000 plus 10% வருது. அந்த 10 ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங்கே 10%னா உங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகுது இல்லையே. உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 3% வச்சுக்கோ, அந்த 10% உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே. சோ வருஷ கடைசியில வர 5500 நீங்க 10% டிஸ்கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5000 தான். ஆனா உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 3%. இப்போ 5500 3% டிஸ்கவுண்ட் பண்ணி பார்த்தா 5200 வரும். ஆனா உங்களுக்கு 5500 வருது. அதனால that is a margin in that. சோ இப்போ 30,113 வந்து 10th இயர்ல வருது இல்லையா சார்? சோ 10th இயர்ல தான் வருது. 10th இயர்ல தான் வருது. சோ வந்து வாட் இஸ் a good 5th இயர்ல வந்தா பெட்டரா இல்ல அதுக்கு வந்து ஏதாவது இது இருக்கா சார்? ஒரு அதுதான் சொல்றேன். IRR என்னன்னு கால்குலேட் பண்ணா தெரியும் உங்களுக்கு. IRR எவ்வளவு? அட்லீஸ்ட் உங்களோட டிஸ்கவுண்ட் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் 15% இருக்கு. IRR என்னன்னு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே சார். IRR வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15% டிஸ்கவுண்ட்ல இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, சிம்பிளா போட்டிருக்கேன். இப்போ டிஸ்கவுண்டிங் பண்ணி பாருங்க. IRRல போட்டு பாக்குறேன் நான். என்ன IRR என்ன பண்ணணும்? இது வந்து 0 வரணும். அது 20% வருது, 25% வருதுன்னா ஓகே, ஐ கேன் டேக் இட் அப். அந்த மாதிரி டைத்துல நீங்க IRR போடணும் நீங்க. ஓகே, what determines the discounted value? Shall we add inflation rate also as discount? Baluswamy and Ranjan, discounting rate, what it is determining அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து நீங்க பிசினஸ் பண்றீங்க, நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், என்ன பார்ட்னரா எடுத்துக்கோ, நான் ஷேரை வாங்குறேன், எனக்கு பணம் கொடு, நான் 15% அட்லீஸ்ட் எனக்கு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா உங்களோட காஸ்ட் எவ்வளோ? 15%. So that becomes a discounting factor. That's why you call it the cost of capital. Suppose நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்குறீங்க, அவன் 8% உங்களுக்கு சார்ஜ் பண்றான், 12% சார்ஜ் பண்றான். அப்போ உங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12%. இது பியூர் இன்ஃப்ளேஷன் மாத்திரம் எடுக்கக்கூடாது, அதோட காஸ்ட் என்னங்கிறது பார்க்கணும். காஸ்ட் ஆஃப் டெட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, அது ரெண்டும் சேர்த்து பார்க்கணும் நீங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் 5% இருக்கலாம், ஆனா நீங்க வந்து 20% இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் வாங்கிருக்கீங்க, அப்ப நீங்க 5% எடுக்க முடியுமா? Baluswamy, can you come online? Yes sir. நான் என்ன கேட்டேன்னா சார், அதையும் ஆட் பண்ணணுமா? காஸ்ட் ஆஃப் ஃபண்டோட இன்ஃப்ளேஷனையும் ஆட் பண்ணணுமான்னு கேக்குறேன் சார். யூ கேன் ஆட், அதையும் கன்சிடர் பண்ணலாம் நீங்க, அதையும் கன்சிடர் பண்ணலாம். எஸ், யூ கேன் ஆட். இட்ஸ் a காம்பினேஷன். அதோட இல்லாம இந்த ரிஸ்கையும் ஆட் பண்ணலாம் நீங்க. ஓகே ஓகே சார். ரிஸ்க், இன்ஃப்ளேஷன், உங்களோட காஸ்ட் எல்லாம் சேர்ந்து வருதுதான் இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகே, இன்னொன்னு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், உங்க கம்பெனில எல்லாத்துக்குமே 15% மினிமம் ரிட்டர்ன் ஏர்ன் பண்றாங்கன்னா அப்ப நீங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 15% டிட்டர்மின் பண்ணிக்கலாம். உங்க மேனேஜ்மெண்ட் ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க, எதுவா இருந்தாலும் IRR 15 வேணும்பா எனக்கு அப்படின்னா IRR 15 வருதான்னு நீங்க பார்க்கணும், டிஸ்கவுண்டிங் 15 வருதான்னு பார்க்கணும். ஓகே, இந்த வேல்யூவேஷன் ஒரு டாபிக் பார்க்கும்போது இதை கொஞ்சம் டீடைல்டா ஹவ் யூ டிட்டர்மைன் த டிஸ்கவுண்ட் ரேட்ஸோட, இது வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு சம் பார்க்கலாம், ஈஸியான சம். ஸோ 2 ப்ராஜெக்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி. ப்ராஜெக்ட் ஏல ரிட்டர்ன்ஸ்
ப்ராஜெக்ட் பில ரிட்டர்ன்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10%. ஒரே ஒரு சம்மோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். இது எவ்வளவு பெரிய சம்மா இருந்தாலும் கான்செப்ட் இவ்வளவுதான். Cost of capital 10%. 100 divided by 100 plus 10. Net present value. Multiplication of discount factor into this is called discount factor. Control C, Control V. So the net present value இதெல்லாம் total பண்ணுங்க. $25,093 net present value. In outflow minus inflow 25,000. ப்ராஜெக்ட் பில பார்க்கலாம் நெட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளோன்ட்டு. This is B. இதோட நெட் பிரசன்ட் வேல்யூ என்ன? அதே 10% டிஸ்கவுண்ட் தான். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 10%. அதே 10%க்கு இதுல என்ன வருதுன்னு பாருங்க. Net present value, discounting factor into returns. Control V. Net present value கண்டுபிடிச்சிட்டோம். So இதுல வந்து 25,000, இதுல 59,000 net present value. Okay. So going by this should be better because 59,429 வந்து ப்ராஜெக்ட் B ல வருது. ப்ராஜெக்ட் A ல வந்து 25,094 வருது. IRR என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் இஸ் வெரி கிளியர். இப்போ நீங்க 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே டிஸ்கவுண்ட் ரேட் இதான். அப்ப என்ன பண்ணோம், நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அது பிரகாரம் தான் போனோம். ஐஆர்ஆர் இஸ் irrelevant. Either you can do this project or you can do this project. ஆனா ரெண்டுத்துக்குமே காஸ்ட் வந்து 10% தான். சப்போஸ் இது காஸ்ட் வந்து 15% இருந்தா நம்பர் டிஃபரெண்டா வரும். 10% இது கிடைக்கும் போது எதுக்காக 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 25,000 சம்பாதிக்கிறத விட 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 59,429 சம்பாதிக்கலாம். தான் நெட் பிரசன்ட் வேல்யூ. ஓகே. So project A, project B, net present value. Project A வந்து 25,094. Project B வந்து 59,429. IRR பார்த்துலாம். IRR வந்து for a change உங்களுக்கு வந்து குயிக்கா எக்ஸல் மெத்தட்ல பார்க்குறேன். ஃபார்முலா பார்த்துங்க is equal to IRR. இப்படியே போட்டு பாருங்க IRR 24% IRR. இது வந்து 24. ப்ராஜெக்ட் பி IRR பாருங்க 21%. So even though project B IRR 21 இருந்தா கூட net present value project A விட டபுள் ஆகுது. அதனால நீங்க straight away you can select project B. So you should take IRR and net present value ரெண்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நீங்க எதுல மேக்சிமம் உங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியறதோ அது பிரகாரம் நீங்க போலாம். ஓகே. இதுல எல்லாத்துலயுமே வந்து எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில
200% இன்க்ரீஸ், 300% இன்க்ரீஸ், 400% இன்க்ரீஸ், அந்த மாதிரி எஸ்டிமேஷன்லாம் போடாம வெரி சயின்டிஃபிக்கா நீங்க எஸ்டிமேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இஸ் ஆல் அபவுட் திஸ். ஓகே, நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கலாம். 7th சம் அதே மாதிரி தான். ஸோ அது நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் அபவுட் 6th ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பட்ஜெட்டிங்ல வந்து ரெவென்யூ பட்ஜெட், குயிக்கா ஒரு சம்மரைஸ் பண்றேன். பட்ஜெட்டிங்ல பார்த்தது வந்து ரெவென்யூ பட்ஜெட் பார்த்தோம், அப்புறம் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம், அப்புறம் கேபிட்டல் பட்ஜெட்டிங். 3 தான். ஓகே. ஸோ உங்க ப்ராக்டிக்கலா நீங்க ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா you are most welcome to contact me through Saurav, or Saurav can give my number. You can take this. கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் வந்து இதுல இருக்கு உங்களுக்கு யூடியூப்ல. பட்ஜெட்டிங்ல ஆரம்பிச்சு கேபிட்டல் பட்ஜெட்டிங் வரைக்கும். யூ கேன் கோ த்ரூ எவ்ரிதிங் whenever you have time. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. ஸோ இன்னைக்கு ஓவராலா கிளாரிட்டி இருக்கா? எனி 1 or 2? சார் கண்ணன் சார், ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். அந்த எக்ஸாம்பிள் 5ல வந்து 10th இயர்ல வருதுன்னு காமிச்சிங்க இல்லையா? அந்த 30, ஆமா 30,000. ஆமா. ஸோ அதுல வந்து என்பிவி ஐஆர்ஆர் வந்து கால்குலேட் பண்ணிருக்கீங்களா சார்? இது நெட் பிரசன்ட் வேல்யூ தான். இது அந்த 3113 தான் நெட் பிரசன்ட் வேல்யூ. ஓகே சார். ஓகே. ஐஆர்ஆர் எவ்வளவு? ஐஆர்ஆர் இதுக்கு காமிச்சிட்டோமா? ஐஆர்ஆர்ங்கிறது என்ன ஆகும்? நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து 0 வரணும். ஓகே. ஐஆர்ஆர் போட்டுறேன். இது வந்து -30,000 இயர் பிகினிங்ல வருது. ஐஆர்ஆர் will be இதோட சம் போட்டு பாருங்க. Good, you have asked this question. $15 பண்ணா ஐஆர்ஆர் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் 15. ஏன்னா அது 112 வருது. 16 பண்ணி பாருங்க, 1000 நெகட்டிவ்ல வருது. ஸோ ஐஆர்ஆர் இஸ் 15. ஓகே சார். 10 இயர்ஸ்ல வந்தாதான் உங்களுக்கு ஐஆர்ஆர் 15%. 15% உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் டெட்டே 15% இருக்கும்போது ஐஆர்ஆர் 15 வந்து யூஸ் கிடையாது உங்களுக்கு. ஓகே சார். Now you're applying 15%. ஓகே. So assuming suppose this becomes 9,000. இப்போ ஐஆர்ஆர் மேபி 18 ஆகலாம் or 17 ஆகலாம். அப்போ இட் இஸ் வர்த், பிகாஸ் உங்களோட காஸ்ட் 15%, ஐஆர்ஆர் 17%. காஸ்ட்டும் ஐஆர்ஆர் சேமா இருக்கும்போது உங்களுக்கு அதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இல்லையா? ஆமா சார். ஸோ யூ ஹாவ் டு செக் தட். ஓகே, காட் இட். தேங்க் யூ சார். Okay. So thank you, friends.